சார் எங்கேங்க சார் இருக்கீங்க? கோயில் இல்லைங்களா? ஏதோ ஷிஃப்ட்டு சொல்கிறேன் நீங்கள். ஆமாங்க சார். சரி நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேன். ஓகே ஆச்சுன்னா படம் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். அந்த கோயிலில் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். சரிங்க சார். சார் சார் கோயிலில் வெயிட் பண்ணுங்கள் சார், நான் வந்துடுறேன். ஓகேங்க சார். பை. நல்லபடியாக இந்த ஸ்கிரிப்ட் மட்டும் ஓகே ஆகிட்டா எனக்கு வந்து 108 தானே உடைக்கிறம்பா. இந்த கதை இன்றைக்கி நல்லபடியாக ஓகே ஆகணும், எங்களுக்கு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கணும், கதையை நல்லபடியாக பண்ணி முடிக்கணும், நீ கூட பக்கபலமாக இருக்கணும்ப்பா. வாங்க சார். வணக்கம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுக்கணும் அவ்வளோ. ஆமாங்க சார். நீங்கள் என்ன சொன்னீங்க ஃபோன் பண்ணி? சாரி மேம், சொன்ன டிராஃபிக். சரி மேம், கடைக்குள்ளே போயிடலாங்களா? ஓகேங்க சார். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படம் பண்ணிட்டுருக்கீங்க? இல்லைங்க மேம், இதுக்கு மாதிரி படம் பண்ணலைங்க மேம். ஒரு டேரக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டாக ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணேங்க. சரிங்க. அப்புறம் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கிறேன். சரி ஷிஃப்ட்டு சொல்லுங்கள், பார்ப்போம். எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு அப்புறம். ஓப்பனிங் சீன்லேயே நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிறீங்க. ஓகேங்களா மேம்? கேளுங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓப்பனிங் சீனில் நீங்கள் போய் காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு புலி ஒன்று வந்துடுது. ஓகேங்களா? 2 பேரும் புலிக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, உடனே கால் இந்த ஷூ லேஸு எல்லாம் இடுப்பு கட்டிக்கிட்டு அவங்க ஓடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஓகேங்களா? உடனே நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கேட்குறீங்க, எப்போ நீ புலி கூட வேகமாக ஓடிடுவியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏற்கனவே இந்த படம் வந்துருச்சு. இல்லைங்க மேம், இதில் எந்த ஸ்கிரிப்ட்லேயும் வந்திருக்க வாய்ப்பு இல்லைங்க. இருக்குது, நான் பார்த்துட்டேன். இல்லைங்களே, அது என்ன மேம்? இப்போ வந்து கதை பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினி 2 பேர் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. அதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் ஒரு ஆராய்ச்சி கூட உள்ளார வச்சுட்டாங்க. அதில் மனுஷங்களையே மாற்றிட்டாங்க, மிருகங்களாக மாற்றிட்டாங்க. மேலே வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோ இருப்பார், இந்த மிருகங்கள் மேலே வந்தால் அதை சுட்டு தாக்குற மாதிரி. ஒரு பக்கத்து ஹீரோயின் இருக்கார், அவங்களும் அதே இதுதான், மிருகங்களை கொண்டு தகர்க்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ ஹீரோயினி 2 பேரும் பைனாகுலர் மூலிமா பார்த்து காதல் வந்துருக்கு. 2 பேருக்கு காதல் வந்துருக்கு. ஹீரோ வந்து காதலில் ஹீரோயினை பார்க்க போகிறாரு. பார்க்க போயிட்டு இடையிலேயே ஒரு விபத்து மூலிமா அந்த பள்ளத்தில் விழுந்துடுறாரு. ஹீரோயினையும் விழுவிடுறாங்க. உள்ளார போய் 2 பேரும் சர்வகாயி மேலே வர்றது தான் சீன். இதுதான் கதை. மனிதர்கள் உள்ளார வச்சு ஆராய்ச்சி மூலயமா மிருகங்களாக மாற்றிடுறாங்க. அதை வச்சு தான் இதுதான் பேஸ். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி வந்ததே இல்லைங்க மேம். இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இது வரைக்குமே மனிதர்களை மிருகங்களாக மாற்றுறது, ஏலியனாக மாற்றுறது, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நாம் ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்ல வர்றாரு. புதுசாக எடுக்கிறோம், ஏன்னா மக்களுக்கு தேவை புதுமை. சரி, இதே தான் தமிழில் எடுக்கலாங்கிறீங்க. ஓகே, ஹாலிவுட்லேயும் இதுதான் பண்ணுறாங்க, நம்ம தமிழ்லேயே அதை எடுக்கணுமா?
இல்லைங்க மேம், அந்த அர்த்தத்தில் சொல்லிங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேய் படம் கான்செப்டாக தமிழ்லேயே கூட எடுத்துக்கங்களேன். மேக்ஸிமம் எல்லா பேயுமே கொள்றாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் கற்பழிச்சு கொள்றாங்க, அல்லது வண்டியில் போகல ஆக்சிடென்ட் பண்ணி கொள்றாங்க, ஏதோ ஒரு சீனு. மொத்தத்தில் வீடு அந்த பேய் கான்செப்ட் அதுதான், பழி வாங்கணும் மேபி. ஆனால் அதே காட்சி மட்டும் இடம் வேறு இடமா காட்டுறாங்க, வீடு வேறு இடமா காட்டுறாங்க. அது வர்ற சீன் டக்குன்னு மூஞ்சி மாடி வந்து போகிற சீனில் வேறு மாதிரி காட்டுறாங்க இல்லைங்களா? நாமளும் விரும்பி பார்க்க தான் செய்கிறோம். அந்த மாதிரி இது ஒரு புதுமையாக நல்லா இருக்கு மேம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது கதை நல்லா இருக்கு, பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. சரி, ஸ்கிரிப்டெல்லாம் எழுதிட்டீங்களா? மேம் ஸ்கிரிப்ட்லாம் எழுதியாச்சு மேம். ஸ்கிரிப்ட் பாருங்கள் ரெடியாக இருக்குது. ஸ்கிரிப்டோட தான் வந்திருக்கோம். நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேன்னா சொன்னீங்கன்னா நம்ம உடனே ஷூட்டுக்கு போயிடலாம் மேம். மீதி அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ ஸ்கிரிப்ட் கொடுங்க, நான் போய் வீட்டில் படித்து பார்க்குறேன். படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா நான் நம்ம லொக்கேஷன் பார்க்கலாம். சரிங்க மேம், ஸ்கிரிப்டை கொடுக்குறோம். படித்து பார்த்துட்டு எனக்கு நல்ல பதிலாக சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே மேம், படித்து நல்ல பதிலாக சொல்லுங்கள். நாளைக்கு கால் பண்ணுங்க மேம். சரி, போயிட்டு வரோம். போகலாமா? இது எனக்கு